பள்ளிகளுக்கு ஜனவரி 14 முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பொங்கல் பண்டிகை ஒட்டி பள்ளிகளுக்கு கல்வி கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வெளியூருக்கு செல்லக்கூடிய மக்கள் இன்றே டிக்கெட் புக் பணியானது நடைபெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவங்க வெளியூர் செல்லக்கூடிய சூழல் அவங்க எந்த ஒரு சிரமம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி பள்ளி கல்வித்துறை, அதாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாட 14/1/2026 முதல் 18/1/2026 வரை விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இது கிட்டத்தட்ட 3 நாளாக லீவ் விடுமுறை என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுக்கு எந்த ஒரு சிரமமும் குழந்தைகள் ஏற்பட வேண்டாம் இருப்பதற்காகவும் இந்த விடுமுறை விட்டிருப்பது என்பது பள்ளிக்கல்வித்துறை என்பது தற்சமயம் அறிவிப்பிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கடந்த ஆண்டும் இதே போல ஒரு வாரம் என்ற அடிப்படையில் விடுமுறை பொங்கல் பண்டிகை விடப்பட்டது. அதே போல இந்த ஆண்டும் இருக்குமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தமிழக அரசு இந்த அறிவிப்பிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு ஜனவரி 14 முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பொங்கல் பண்டிகை ஒட்டி பள்ளிகளுக்கு கல்வி கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வெளியூருக்கு செல்லக்கூடிய மக்கள் இன்றே டிக்கெட் புக் பணியானது நடைபெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவங்க வெளியூர் செல்லக்கூடிய சூழல் அவங்க எந்த ஒரு சிரமம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி பள்ளி கல்வித்துறை, அதாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாட 14/1/2026 முதல் 18/1/2026 வரை விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இது கிட்டத்தட்ட 3 நாளாக லீவ் விடுமுறை என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுக்கு எந்த ஒரு சிரமமும் குழந்தைகள் ஏற்பட வேண்டாம் இருப்பதற்காகவும் இந்த விடுமுறை விட்டிருப்பது என்பது பள்ளிக்கல்வித்துறை என்பது தற்சமயம் அறிவிப்பிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கடந்த ஆண்டும் இதே போல ஒரு வாரம் என்ற அடிப்படையில் விடுமுறை பொங்கல் பண்டிகை விடப்பட்டது. அதே போல இந்த ஆண்டும் இருக்குமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தமிழக அரசு இந்த அறிவிப்பிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நௌஷாத், தகவலுக்கு நன்றி.